ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புரட்டாசி மாதம் சண்டே ஸ்பெஷலாக நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஈஸியாக சிம்பிளாக டேஸ்டியான ஒரு ஃப்ரைட் ரைஸும் மஷ்ரூம் கிரேவியும் இன்றைக்கி சண்டே நான் செஞ்சேன். மஷ்ரூம் கிரேவி வேணும்னா நீங்கள் என்னுடைய சேனலில் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கடாயை வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில், அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஃபைனாக சாப் பண்ண பூண்டு போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் நீல வாக்கில் கட் பண்ண ஒரு வெங்காயம் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 கேரட்டு, கொஞ்சமாக எல்லாமே ஒரு கப் மெஷர்மெண்ட்டுங்க. 1 கப் கேரட், 1 கப் பீன்ஸ், 1 கப் கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 3யும் சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு 1 கப் கேபேஜ், இதெல்லாம் போட்டு நல்லா கிளறிக்கங்க. உங்களுக்கு விருப்பமான காய்கறியை சேர்த்துக்கலாம். மோஸ்ட்லி ஃப்ரைட் ரைஸ்க்கு இந்த காய்கறி தான் சேர்ப்போம். இது நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி ஒரு கிளறிட்டு நம்ம இதை ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் எண்ணெயிலே வேக விட்டுடலாம். நடுவில் அப்பப்போ கொஞ்சம் லைட்டாக கிளறி கொடுத்துக்கோங்க. நான் தண்ணியே ஊற்றலை ஃப்ரெண்ட்ஸ், இதுலேயே லைட்டாக வதங்கிடும். நம்ம பொடியாக ஃபைனாக சாப் பண்ணனா இதுவே போதும். இது கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு காய் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி வதங்கிடும். காய் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் இதில் நம்ம 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணுறோம். கொஞ்சமாக ஒரு 1 ஸ்பூன் சோயா சாஸ், ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம லைட்டாக பெப்பர் போட போகிறோம். வீட்டில் இருக்க பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நான் இங்கே 2 கிளாஸ் ஆஃப் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு உதிரியாக வடித்து வச்சுருக்கேன். வடித்த சாதத்தை இப்போ இதோட ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும்போது இங்கே வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு பிஞ்ச் ஆஃப் அஜினமோட்டோ, அப்படி இல்லைன்னா கடையில் நம்ம ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் கூட ரெடிமேடாக கிடைக்கிது. நான் அந்த ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் தான் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணேன். இந்த சாதம் போட்டு கிளறும் போது லாஸ்ட்டாக கொஞ்சம் போட்டு ஒரு 1 மினிட் நீங்கள் கலந்துட்டிங்கன்னா போதும். சூப்பரான ரொம்ப டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸ் இப்போ ரெடி.